Hi friends, welcome back to HS Aquarium. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ளூ லிப்ஸ்டிக் ஏஞ்சல் ஃபிஷ்ஷை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ப்ளூ லிப்ஸ்டிக் ஏஞ்சல் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஞ்சல் ஃபேமிலியை சேர்ந்ததான். அந்த ஏஞ்சல் ஃபேமிலிங்கிறது ஒரு பிக் ஃபேமிலி. அதில் ஒரு வெரைட்டி தான் இந்த ப்ளூ லிப்ஸ்டிக் ஏஞ்சல் ஃபிஷ். இதோட பாடி கலர் வந்து பார்த்திங்கன்னா பிரைட் எல்லோ கலரில் இருக்கும். இதோட லிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ப்ளூ கலரில் இருக்கும். அதனால தான் இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ லிப்ஸ்டிக் ஏஞ்சல் ஃபிஷ்னு சொல்கிறாங்க. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 to 10 inches வரைக்கும் வளரும். இதோட நேட்டிவ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன், அப்புறமேட்டு இந்தியன் ஓஷன், அப்புறம் இந்தோனேஷியா, நார்த் ஆஸ்திரேலியா, அந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த ஃபிஷ் வந்து நிறையவே கிடைக்கும். இதோட பிஹேவியர் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் அக்ரெசிவான ஃபிஷ். நீங்கள் ஸ்மால் சைஸில் வாங்கி விடும்போது கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். இது ஒன்ஸ் வந்து அடல்ட் ஸ்டேஜ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அக்ரெசிவே வந்து கிடையாது. இதோட டயட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆம்னிவரஸை சேர்ந்த ஃபிஷ். எல்லா ஃபிஷ் ஃபுட்டும் வந்து கொடுத்தா சாப்பிடும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டி பெல்லட்ஸ் கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடும். மெரைன் ஆல்கே அந்த மாதிரி வந்து கொடுத்திங்கன்னா நல்லாவே சாப்பிடும். இதோட டேங்க் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நீங்கள் 3 feet டேங்க் சைஸ் தான் இதுக்கு வந்து கொடுக்கணும். ஏன்னா வந்து 2 feet டேங்க் சைஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா அது நீந்துறதுக்கு வந்து இடம் பத்தாது. 3 feet டேங்க் சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய டேங்க்கு, அதனால் வந்து நீந்துறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். அதனால தான் வந்து 3 feet டேங்க் சைஸ் வந்து நான் சொல்கிறேன். இதோ நீங்கள் வாட்டர் பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து 26 Celsius இருக்கணும் கரெக்டாக. பிஹெச் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 8.4 அந்த அளவுக்கு இருக்கணும் பிஹெச். சாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1.020 அதுக்குள்ளே வந்து இருந்தாலே சாலிட்டி வந்து கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த ஃபிஷ் வந்து தாராளமாக உங்கள் டேங்க்கில் வந்து கீப்பப் பண்ணி வளர்க்கலாம். இது வந்து 10 to 20 years வரைக்கும் தாராளமாக உங்களால் வளர்க்க முடியும் இந்த ஃபிஷ்ஷை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.